அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த தடையில்லை என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக 4 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது. இதனிடையே புகழேந்தி, ராம்குமார், ஆதித்தன், சூரியமூர்த்தி உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் தங்களது தரப்பு வாதங்களை மனுக்களாக தாக்கல் செய்தனர். இதனிடையே அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் கமிஷன் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்ற அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்த தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தடையை நீக்க வேண்டும் என தேர்தல் கமிஷன் மற்றும் ரவீந்திரநாத் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று அனைத்து வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. அதில் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த தடையில்லை என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் ஆணைய சின்ன ஒதுக்கீடு சட்டப்படி விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. இதனால் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு தரக்கூடாது என வலியுறுத்தி தரப்பட்டுள்ள மனுக்கள் மீது தேர்தல் கமிஷன் விசாரணை நடத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது.